அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். வேற எல்லாருக்கும் நான் பேசுறது கிளியரா கேக்குதா? ஓ டீச்சர் கேக்குது. நம்ம வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். நேத்து வந்து பிளேயர் கிளாஸ் வந்து 27 28 ஸ்டார்ட் ஆயிட்டு உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் வீக் வந்து புதுசா ஜாயின் ஆகிறவங்களுக்கு ஃப்ரீ சரிதானே? அதுக்காக நான் கொமன் குரூப்ல உங்களுக்கு கிளாஸ் லிங்க் வந்து போட்டிருந்தேன். நேத்தே நாம கிளாஸ்ல பார்த்த விஷயம் என்ன சொல்லுங்க. நம்ம நேத்து என்ன கிளாஸ்ல பார்த்தோம்? நேற்று கிளாஸுக்கு வந்தாக்கள் என்ன பிள்ளைகள் பார்த்தோம்? ஐந்தினை பார்த்தோம் மிஸ். ஓகே, குறிஞ்சி அன்பின் முல்லை ஐம்பின் திணை. ஓகே, குறிஞ்சி அன்பின் முல்லை ஐந்திணை என்று சொல்லப்படுகின்ற சங்ககால அகத்திணை மரபுகள் என்ன செஞ்சிருந்தோம்? பார்த்திருந்தோம். அன்பின் ஐந்திணை தவிர ஏனைய 2 வகையான மரபுகளையும் நாம பார்த்திருந்தோம். அதாவது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலைக்கு என்னென்ன காதல் ஒழுக்கம் இருக்கு, அதே மாதிரி அது தவிர வேற வேற என்ன காதல் ஒழுக்கம் சாரி இருந்துச்சு என்றும் நாங்க என்ன செஞ்சிருந்தோம்? பார்த்து இருந்தோம். சரியா? அப்ப இன்னைக்கு நாம பார்க்க போறது அகத்திணை மரபுகள், அகத்திணை இலக்கியங்களோட பண்புகள் எப்படி இருக்குமெண்டு நேத்தைய கிளாஸ்ல நாம என்ன செஞ்சிட்டோம்? பார்த்துட்டோம். நேத்தைய கிளாஸ் வந்து மிஸ் ஆன ஆக்கள் ரெக்கார்டிங் வந்து குரூப்ல போட்டிருக்கிறேன், வடிவா பார்த்து நோட் பண்ணி கொள்ளுங்க. சரியா? நோட்ஸ் எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. இன்னைக்கு நாம பார்க்க போறது, நான் நேத்தே உங்களுக்கு சொல்லியிருந்தேன், சங்க காலத்துல 2 பிரதான முக்கிய விஷயங்கள் இருந்துச்சு. ஒன்று காதல். காதலை பத்தி நேத்து பார்த்துட்டோம். சரியா? காதல் எப்படி என்ன மாதிரி இருந்துச்சு ஒவ்வொரு நிலத்துக்கு மட்டும் பார்த்துட்டோம். இன்னைக்கு இன்னொரு விஷயம் என்ன இருக்கு? காதலும் இன்னொரு பிரதான விஷயம் என்னவாக இருந்துச்சு சொல்லுங்க டக்குண்டு. வீரம். சரியா? வீரம் வந்து என்ன செய்யறா? ஒரு பிரதானமாக 2 கண்ணு போல இருந்தேன்னு சொன்னேன். ஒன்று காதல். காதல் பத்தி பார்த்துட்டோம். இன்னைக்கு வீரத்தை பத்தி பார்க்க போறோம். வீரமண்டா என்ன? போர் ரீதியான விஷயங்கள் தான் இதுக்குள்ள வரப்போகுது. சரியா? அகவயமான உணர்வு தான் காதல். அத காதலை பத்தி பார்த்தாச்சு. இந்த அகவயமான உணர்வு அல்லாம புறவயமான உணர்வு தான் பிள்ளைகள் வீரம். புறவயமான உணர்வு தான் என்ன? வீரம் என்று சொல்றது. அதாவது ஒரு மன்னனோ இல்லாட்டி ஒரு வள்ளலையோ நீங்க பாடுறீங்கண்டா, அவன்ட காதலை பத்தி நீங்க பாடினீங்கன்றால் அது அகத்தினை என்று சொல்லுவான். அவன்ட காதலை தவிர அவன்ட வீரம், அதே மாதிரி கொடை, அதே மாதிரி அவன்ட சிறப்பு, போர், வெற்றி, அவன்ட கோபம், அவன்ட இரக்க குணங்கள், அப்படி நீங்க அவனை பத்தி பாடினீங்கண்டா புறவயமான உணர்வுகள். அவெல்லாம் என்ன? புறவயமான உணர்வுகள். இப்போ ஒரு ஆள் வீரமா இருக்கிறான், ஒரு ஆள் கொடை கொடுக்கிறான், ஒரு ஆள் வெற்றி சூடக்கூடிய அந்த லெவல்ல இருக்கிறான், ஒரு ஆள் கோபமா இருக்கிறான், எல்லாம் நம்மளுக்கு வெளிப்படையாக தெரியும். சரியா? அப்ப அதை சொல்றது புறவயமான உணர்வு. அப்படி புறவயமான உணர்வுகளை கொண்டதை பாடுறதுதான் புறத்திணை. அகவயமானது அகத்திணை என்றும் புறவயமானத புறத்திணை என்றும் என்ன செய்வோம்? நாங்க சொல்லுவோம். சரியா? ஓகே, அப்ப இதுதான் புறத்திணை என்ற இதுக்குள்ள நாம் என்ன செய்ய போறோம் பிள்ளைகள்? பார்க்க போறோம். நேத்து நான் ஒரு பண்பு சொன்னேன். அகத்திணை பண்புகள்ல இப்ப காதல் பாடல்களை புலவர்கள் பாடும்போது பெயர் சுட்டியா பாடுவாங்க, பெயர் சுட்டாமலா பாடுவாங்க? அது சொல்லுங்க. பெயர் சுட்டாம ஓகே, பெயர் சுட்டாம பாடுவாங்கன்னு தெரியும். என்ன? ஏன் பெயர் சுட்டி பாடப்பட்டா அது புறத்திணை இலக்கியமாக கொள்ளப்படும். நல்லா கிளியரா விளங்கி கொள்ளுங்க பிள்ளைகள். நீங்க ஒரு காதல் பாடலே செய்யறீங்க, சரியா? காதல் பாடலாகவே அது இருந்தாலும் அதுல நீங்க ஒரு ஆளோட பெயரை சுட்டிட்டீங்கண்டா அந்த காதல் பாடலும் புறத்திணையாகத்தான் கொள்ளப்படும் என்ற ஒரு ரூல்ஸ் ஒன்று இருக்கு. காதல் பாடல்கள்ல என்னைக்கும் நீங்க பெயர் சுட்ட கூடாது. அப்படி சுட்டி ஒரு காதல் பாடல் பாடப்படுமாயின் அதுவும் புறத்திணையாகத்தான் கொள்ளப்படும். அவ புறத்திணை இலக்கியத்துல ஒரு மெயினான விஷயம், பாடப்படுகின்றவன் பெயர் என்ன செஞ்சிருக்கும்? சுட்டப்பட்டிருக்கும். இவன்தான் இன்னவன்தான் என்று தெளிவாக திட்ட தெளிவாக அவனுடைய பெயர் என்ன செய்யப்பட்டிருக்கும்? குறிப்பிடப்பட்டிருக்கும்.
அப்ப பெயர் சூட்டி பாடப்படும் அனைத்து பாடல்களும் புறத்திணையாகத்தான் என்ன செய்யப்படும், கொல்லப்படும். இப்ப பெயர் சுட்டாத பாடல்கள் தான் காதல் பாடல்கள். இப்போ ஒரு மன்னன் வீரத்தை பாடும்போது அந்த மன்னன் யார் என்று மக்களுக்கு தெரியணும். அதுக்காக பெயர் சுட்டித்தான் பாடணும். இப்ப பெயர் சுட்டி பாடப்படுகின்ற காதல் பாடல்களா இருந்தாலும் அது புறத்திணைக்குள்ள தான் என்ன செய்யப்படும், கருத்துல கொல்லப்படும். சரியா? சில விஷயங்கள் இருக்கு, அதை போக போக நாம படிப்போம். சரி, நேத்து நான் அகத்திணைக்கு அந்த 5 திணையிலையும் எப்படி மக்கள் இருந்தாங்க, அவங்களோட எப்படி அந்த காதல் ஒழுக்கம் இருந்துச்சு ஒவ்வொரு நிலத்துக்கும் என்று சொல்லினேன். அதே மாதிரி தான் பிள்ளைகள் புறத்திணையிலையும் அவங்களோட வீரத்தையும் அவங்களோட வெற்றியையும் வெளிக்காட்டுறதுக்காக 5 வகையான நிலங்களுக்கும் ஏற்றாற் போன்று ஒவ்வொரு பெயர்கள் இருக்கு, ஒவ்வொரு ஒழுக்கங்கள் இருக்கு. அது ஏன் ஒவ்வொரு ஒழுக்கங்கள் என்று பார்த்தீங்க என்றால், ஒவ்வொரு நிலத்திலையும் விளைகின்ற பூக்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு நிலத்திலையும் இருக்கிற அந்த பூக்களை சூடிக்கொண்டுதான் சங்ககால மக்கள் போருக்கு சென்றிருக்கிறாங்க. சரியா? அந்தந்த நிலங்கள்ல விளைகின்ற அந்த பூக்களை சூடிக்கொண்டுதான் அவங்க போருக்கு சென்றிருக்கிறாங்க. அப்ப அந்தந்த நிலங்களுக்குரிய போரொழுக்கம் அந்தந்த நிலங்கள்ல விளைகின்ற அந்த பூக்களோட பெயராலே அழைக்கப்பட்டுச்சு. சரி, அந்தந்த நிலங்களுக்குரிய பூக்களோட பெயராலேயே என்ன செய்யப்பட்டது, அழைக்கப்பட்டது. இப்ப நாம நேத்து பார்த்தோம் தானே, குறிஞ்சிக்கு புணர்தல், முல்லைக்கு இருத்தல் என்று காதல் ஒழுக்கம் பார்த்த மாதிரி இங்கேயும் ஒழுக்கம் வரப்போகுது. என்ன ஒழுக்கம்? போர் ஒழுக்கம் வரப்போகுது. சரியா? போர் ஒழுக்கம் என்ன செய்ய போகுது, இங்க வரப்போகுது. இங்க என்ன அடிப்படையில அந்த போர் ஒழுக்கத்தை வச்சிருக்கிறாங்க என்றால், ஒவ்வொரு நிலத்திலையும் விளைஞ்ச அந்த பூக்களை சூடி கொண்டு செல்றதால அந்த புற ஒழுக்கம் என்ன செய்யப்பட்டதுக்கு சொல்லப்பட்டது. இது ஃபர்ஸ்ட் கிளியரா? இவ்வளவு விஷயம் கிளியரா உங்களுக்கு? கிளியரா பிள்ளைகள்? ஓகே. எனக்கு ஒரு டவுட் உண்டு. இதுல எத்தனை பேர் 27 மாணவர்கள் இருக்கிறீங்க? இருக்கா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. 27 மாணவர்கள் இருக்கா? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஒரு 7-8 பேர் இருக்கிறீங்க. சரியா? 8, 9, 27 மாணவர்கள் மட்டுமா? மிச்சம் எல்லாரும் 28 மாணவர்கள்னு நினைக்கிறேன். சரியா? 27 மாணவர்கள் வடிவா சங்ககாலத்தை படிச்சு கொள்ளணும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன், இந்த முறை உங்களுக்கு சங்ககாலம் வராது 2026க்கு. அடுத்த வருஷம் உங்களுக்கு சங்ககாலம் தான் வரப்போகுது. சரி, அப்ப பேசிக்ல இருந்து கிளியரா தான் நான் என்னோட கிளாஸ் என்ன செய்யறேன், கொண்டு போறேன். சரி, சங்ககாலத்தை படிச்சு கொள்ளணும். இப்பயிலிருந்து ஃபைனலுக்கு வரப்போற விஷயங்கள் சொல்லித்தான் நான் உங்களை தயார்படுத்தி கொண்டு போவேன். அதே மாதிரி 28க்கும் அப்படித்தான். சரி, ஓகே. இப்ப பாப்போம் ஒவ்வொரு நிலத்துக்கும் என்னென்ன புற ஒழுக்கம் இருக்கி, என்ன மாதிரி போர் செஞ்சிருக்கிறாங்க என்று பாப்போம். பாருங்க பிள்ளைகள், முதலாவது குறிஞ்சி. குறிஞ்சி நிலத்துல பாத்தீங்கன்னா வெட்சி அப்படி சொல்றது. குறிஞ்சி நிலத்தின் புறம் என்ன பிள்ளைகள்? வெட்சி. குறிஞ்சி நிலத்துல வெட்சி என்ற பூவை சூடி கொண்டுதான் என்ன செஞ்சிருக்கிறாங்க, போருக்கு சென்றிருக்கிறாங்க. குறிஞ்சி நிலத்துல போர் செய்யல பிள்ளைகள், நிறைகளை கவர்தல் என்று சொல்றது. அவங்களோட வீரம் எப்படி வெளிப்பட்டதாம்? நிறைகளை கவர்தல். நிறைகள் என்று சொல்றது இந்த ஆடு மாடுகள், எரும மாடுகள், அதுகளை எல்லாம் களவாடுறது, கொள்ளையடிக்கிறது. இன்னொருத்தருக்கு சொந்தமா இருக்கிற அந்த ஆடு மாடு கால்நடை அந்த பண்ணைகள்ல இருக்கிற விலங்குகளை பிள்ளைகள் இவங்க என்ன செய்வாங்களாம், களவெடுத்து கொண்டு வருவாங்களாம். அவங்கள அந்த கால்நடைகளை களவெடுக்கிறது தான் குறிஞ்சி நிலத்துல அவங்களோட வெற்றிய வீரத்தை வெளிப்படுத்துற ஒரு விஷயமாக கருதப்பட்டிருக்கு. அப்படி செல்லும் போது, ஆடு மாடுகளை கொள்ளையடிக்க செல்லும் போது அவங்க வெற்றி பூவை சூடி என்ன சென்றிருக்கிறாங்க. அதனால குறிஞ்சி நிலத்துக்கு வெட்சி என்று என்ன செய்யப்பட்டிருக்கு, புறப்பொருள் வந்திருக்கு. இது கிளியரா? கிளியரா பிள்ளை? 2026க்கு சங்ககாலம் வராதுன்னு சொல்லிங்க. இல்லம்மா, சங்ககாலம் 2026க்கு வர குறையும். சரி,
குறிஞ்சி விளங்கிட்டு தானே? குறிஞ்சிக்கு ஏன் வெற்றி வந்ததுண்டு அவங்களோட தொழிலும் உங்களுக்கு வழங்கிட்டு தானே? கிளியரா பிள்ளைகள்? குறிஞ்சிக்கு வெற்றி ஆணிரைகளை கவர்தல். ஆணிரைகள் என்றா யோசிக்க கூடாது. ஆடுகள் மாடுகள் எரும மாடுகளை இன்னொருத்தருக்கு சொந்தமானதை இவங்க என்ன செய்யற களவாடி கொண்டு வாரது. சரியா? அதுதான் இது. ரெண்டாவது பாப்பம் முல்லை. முல்லைண்டா என்ன? காடும் காடு சார்ந்த இடமும். சரியா? முல்லையில விலகின்ற பூதான் வஞ்சி பூ. இந்த வஞ்சி பூவை சூடிக்கொண்டுதான் முல்லை நிலத்தில் இருக்கிற மக்கள் போருக்கு சென்றிருக்கிறான். இவங்க என்ன மாதிரியான டைப் என்று பாத்தீங்கன்றால் பாசறை அமைத்து போர் செய்வாங்களாம். பாசறை அமைச்சு என்ன செய்வாங்களாம்? போர் செய்வாங்க. பாசறை அமைச்சின்றா பிள்ளைகள் கூடாரம். பாசறைன்னு சொல்றது என்ன? கூடாரம். அவங்க கூடாரங்கள் அமைச்சு, நீங்க பழைய படங்கள் அதுல எல்லாம் பார்த்திருப்பீங்க. ஒரு போருக்கு செய்யறேன்டா அவங்க கூடாரங்கள் அமைச்சு மறைவான இடங்கள்ல நின்று போர் செய்வாங்க. அத மாதிரி ஒரு கேட்டகரி தான் இது. கூடாரங்கள் அமைச்சு அதுல இருந்து என்ன செய்வாங்க? எதிரி நாட்டு மன்னர்களோட எதிரி நாட்டு வீரர்களோட போர் செய்வாங்க. அப்படி போர் செய்யும் போது அவங்க வஞ்சி பூ என்ன செஞ்சிருக்கிறாங்க? சூடிக்கொண்டு செஞ்சிருக்கிறாங்க. அதனால முல்லைக்கு என்னன்னு சொல்றது? வஞ்சி. முல்லைக்கு வஞ்சி. கிளியரா இது? ஓகே பிள்ளை, விளங்காட்டி விளங்கலன்னு கேட்கணுமா? கிளியரா? மிஸ். சரியா? முல்லையினது புறம் என்ன பிள்ளைகள்? வஞ்சி. அவங்க கூடாரங்களை அமைச்சு போர் செய்யும் போது வஞ்சி பூவை சூடிக்கொண்டு சென்றிருக்கிறாங்க. அதனால முல்லைக்கு என்ன செஞ்சிரு? வஞ்சி என்று புறம் வந்திருக்கு. அதே மாதிரி மருதம். மருதம் என்றா என்ன? வயலும் வயல் சார்ந்த இடமும். சரியா? அந்த வயலும் வயல் சார்ந்த இடத்திலையும் பார்த்தீங்கன்றால் உளிஞ்சை என்று சொல்கின்ற பூ, உளிஞ்சை என்கின்ற பூ அத சூடிக்கொண்டுதான் என்ன செஞ்சிருக்கிறாங்க? மருத நிலத்து ஆக்கள் தங்களோட வீரத்தை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. அவங்களோட தொழிலை பார்த்தீங்கன்னா, தொழில் மீன்ஸ் அவங்களோட வீரம் எப்படி வெளிப்படுத்துதுன்னு பார்த்தீங்கன்றால் கோட்டைகளை அழித்தலும் பாதுகாத்தலும். அதாவது எதிரி நாட்டு மன்னர்களோட கோட்டைகளை தகர்த்தி அந்த கோட்டைகளை கைப்பற்றது மட்டும் இல்லாம புதுசு புதுசா எங்கேயும் எதிரி நாட்டு மன்னர்கள் கோட்டைகள் அமைச்சிருந்தா அந்த கோட்டைகளை எல்லாம் அழிப்பாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட கோட்டைகள், அவங்களுக்கென்று கோட்டைகள் இருந்தா அந்த கோட்டைகளை காவல் காத்து கொண்டு பாதுகாக்கிறதும் அவங்களோட வேலை. இந்த மாதிரி போகும்போது அவங்க உளிஞ்சை பூ என்ன செஞ்சிருக்கிறாங்க? சூடிக்கொண்டு சென்றிருக்கிறாங்க. சரியா? கோட்டைகளை பாதுகாக்கிறதுக்கும் கோட்டைகளை தகர்த்தி செல்றதுக்கும் அவங்க போகும்போது உளிஞ்சை பூ என்ன செஞ்சிருக்கிறாங்க? சூடிக்கொண்டு சென்றிருக்கிறாங்க. அதனால மருதத்துக்கு உளிஞ்சை என்று என்ன செய்யுது? புற ஒழுக்கம் வந்திருக்கு. கிளியரா? மிஸ். அதை விட அடுத்த நிலத்தை பாருங்க. நெய்தல். நெய்தல்டா என்ன? கடலும் கடல் சார்ந்த இடமும். அந்த கடலும் கடல் சார்ந்த இடத்துல விளைஞ்சதுதான் தும்பை. உங்களுக்கு தெரியும், இந்த இந்த முல்லை வஞ்சி வெச்சி அதெல்லாம் அந்த பூவெல்லாம் நீங்க கண்ணால கண்டில்லாட்டியும் இந்த தும்பையை நீங்க பார்த்திருப்பீங்க பெரும்பாலும். சரியா? இந்த தும்பையான பூ, தும்பை இருக்குதானே அந்த கடற்கரை மண்ணில் விளைகின்ற அந்த தும்பையை சூடிக்கொண்டுதான் நெய்தல் நிலத்தில இருக்கிற ஆடவர்கள் போருக்கு சென்றிருக்கிறாங்க. இந்த நெய்தல் நில ஆடவர்களை பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இவங்க களத்துல இறங்கி இறுதி வர என்ன செய்வாங்க? வெற்றி கிடைக்கும் வர இறுதி வர அவங்க போராடுவாங்க. நேரடி போர்ல என்ன செய்யறாங்க? ஈடுபடுறாங்க. அப்ப நேரடியாக போருக்கு செல்கின்ற போது நெய்தல் நிலத்துல விளைஞ்ச அந்த தும்பை என்கின்ற பூவை என்ன செஞ்சிருக்கிறாங்க? சூடிக்கொண்டு சென்றிருக்கிறாங்க. அதனால நெய்தல் நிலத்துக்கு தும்பை என்று என்ன செய்யுது? புற ஒழுக்கம் இருக்கு. கிளியரா? அடுத்தது கடைசியா நிலம் பாலை. பாலை என்ற என்ன? மணலும் மணல் சார்ந்த இடம். இதுல பாத்தீங்கன்னா வாகை. உங்களுக்கு வாகை என்ன? வெற்றியின் சின்னம் தான் வாகை என்று சொல்றது. வாகை சூடவா, நிறைய படங்களை பார்த்திருக்கீங்க. வாகை சூடவா, வாகை என்றா வெற்றியை குறிக்கிறது.
அப்ப இந்த பாலை நிலத்துல இருக்கிற மக்களை பாத்தீங்கன்றால் வெற்றியின் அடையாளமாகிய அந்த வாகை பூவை போரின் போது சூடி செல்லுவாங்களாம். போரின் போது என்ன செய்வாங்களாம்? சூடி செல்லுவாங்களாம். இவங்களும் இறுதி வரைக்கும் நின்று அவங்களோட போராடி வெற்றி என்ன செய்வாங்களாம்? கொண்டாடும் முகமாக இந்த வாகை பூவை என்ன செய்வாங்க? சூடிக்கொண்டு செல்லுவாங்க. போருக்கு போகும்போதே அந்த பூவை எடுத்துடுவாங்க. வாகை பூ எடுத்து மண்டையில போட்டு மீன் சூடிக்கொண்டு தலையில சூடிக்கொண்டு போவாங்க. சரியா? ஏன் போவாங்க? நம்மளுக்கு வெற்றி நிச்சயம். சரியா? ஓகே, மைக் ஒருக்கா மியூட் பண்ணி வைங்களா. அந்த வாகைப்பூவை போருக்கு போகும்போதே வீரர்கள் எல்லாரும் அணிஞ்சு கொண்டு போவாங்க. ஏன்? வாகைப்பூவை பார்த்தோன்னே நம்மளுக்கு வெற்றி பெறணும் என்ற ஒரு தோன் வரும். அதனால வெற்றி தான் நம்மளுக்கு நிச்சயம் என்று சொல்லி அந்த வாகைப்பூவை சூடிக்கொண்டு என்ன செய்வாங்க? போருக்கு போயிருக்கிறாங்க. அதனால பாலை நிலத்துக்கு என்ன வாகை என்று பொருள் ஆகிற்று. இது கிளியரா? இந்த 5 நிலத்துக்கும் எப்படி புறொழுக்கம் வந்திருக்குன்னு கிளியரா? கிளியரா பிள்ளைகள்? மைக்க கட் பண்ணி வச்சிருக்கேன்னா எஸ் ஒன்று chat பாக்ஸ்ல போடுங்க. கிளியரா? இப்ப சொல்லுங்க. Oh, miss. ஓகே. Okay. ஓகே. இது தவிர இன்னும் 2 ஒழுக்கங்கள் இருக்கு. சரி, அப்ப நாம அகத்திணையிலையும் பார்த்தோம் தானே. குறிஞ்சிக்கு புணர்தல், முல்லைக்கு இருத்தல், மருத்தத்துக்கு உடல் அப்படின்னு பார்த்து எக்ஸ்ட்ராவா 2 பார்த்தோம் தானே. பெருந்திணை கைக்கிளை என்று. அத மாதிரி இந்த 5 வகை கிளை அடங்காத 2 புற ஒழுக்கங்கள் என்ன செய்யப்படுது? மேலதிகமாக காணப்படுது. 2 புற ஒழுக்கங்கள் என்ன செய்யப்படுற? மேலதிகமாக காணப்படுது. அவைதான் என்னன்னு பாத்தீங்கன்றால் காஞ்சித்திணை, பாடான் திணை. உண்டு என்ன பிள்ளைகள்? காஞ்சித்திணை, பாடான் திணை. இதுவும் ஒரு புற ஒழுக்கம்தான். இதுவும் என்ன பிள்ளைகள்? புற ஒழுக்கம்தான். இதுகளை வச்சு செய்யல அமைச்சிருக்கிறாங்க தான். காஞ்சித்திணை, முதலாவது காஞ்சித்திணையை பார்ப்போம். சரியா? காஞ்சித்திணை என்றா என்னன்னு பாத்தீங்கன்னா, காஞ்ச திணை இல்ல. காஞ்சித்திணை என்று சொல்றது நம்மட லைஃப் இருக்குதானே. நம்மட லைஃப்ல செல்வம், இளமை, யாக்கை. யாக்கை என்று சொல்றது உடல். சரியா? உடலைத்தான் யாக்கை என்று சொல்றது. உங்களுக்கு ஒத்த கருத்தெல்லாம் தெரியும். சரியா? நாம இப்ப இருக்கிற மாதிரி செல்வம் உடையவங்களா இன்னும் கொஞ்ச நாளைக்கு போறவு இருப்போமாண்டா கேரண்டி இல்ல. அதே மாதிரி நான் எனக்கு இப்ப 23 வயசு இருந்தா இதே 23 வயசோட ஒரு 10 வருஷம் கழிச்சு அதே வயசோட அதே தோற்றத்தோட அதே இளமை பருவத்தோட இருப்பனண்டா இல்ல. சரியா? அதே மாதிரி யாக்கை அந்த உடல் அமைப்போட அதே உடலோட நான் இனி 10 வருஷத்துக்கு அப்புறம் இருப்பனண்டா இல்ல. அப்ப ஒரு மனுஷன்ட்ட இந்த 3 நிலைகளும் என்ன லைஃப்ல நிலைக்காது. லைஃப்ல என்ன செய்ய பிள்ளைகள்? நிலைக்காது. செல்வம், இளமை, யாக்கை, இந்த 3ம் என்ன ஒருத்தர்ட்ட ஒரே மாதிரி நிலைத்து இருக்காது. நிலைத்து இருக்குமா? சொல்லுங்க நீங்க. நான் இன்றைக்கு பணக்காரன் நிக்கிற மாதிரி நாளைக்கும் நான் பணக்காரனாவே இருப்பேனா? சொல்லுங்க. இல்ல. அதே மாதிரி இன்னைக்கு என்கிட்ட 1 கோடி இருக்குன்னு வைங்களேன். பணக்காரன் சொல்லிட்டானே. இன்னைக்கு எனக்கு 23 வயசு. இதே 23 வயசோட நான் அழகான தோற்றத்தோட இருக்கிறேன். இதே அழகான தோற்றத்தோட என்னை ஒரு 10 வருஷத்துக்கு பிறகு இருப்பேனா? இல்லாட்டி நீங்க இருப்பீங்களா இனி 10 வருஷத்தோட? இல்ல. அதே மாதிரி உங்களோட உடல் அமைப்பு இப்ப உங்களுக்கு ஓடி ஆடி குனிஞ்சு நிமிந்து எல்லா வேலையும் செய்ய இயலும். என்னத்த சொன்னாலும் மலையே ஏறிண்டாலும் நீங்க ஏறிடுவீங்க. ஆனா இது 10-15 வருஷத்துக்கு பிறகு ஏறுவீங்களா? உடல் ஒத்துழைக்குமா உங்களுக்கு? அப்போ ஒரு மனுஷன் லைஃப்ல இந்த 3 விஷயம் என்ன செய்யாது பிள்ளைகள்? நிலையானதாக இருக்காது. என்ன 3 விஷயம்? செல்வம், இளமை, யாக்கை. இந்த 3 விஷயமும் நிரந்தரமாக இருக்காது. அது மாறும். அது என்ன செய்யும்? மாறிக்கொண்டிருக்கும். அப்படியான நிலையாமை பற்றிய கருத்துக்களை கூறுகின்றதுதான் காஞ்சித்திணை. வாழ்க்கையின் நிலையாமை கருத்துக்களாகிய செல்வம், இளமை, யாக்க என்பவற்றை பற்றி தெளிவுபடுத்துறதுதான் என்னது பிள்ளைகள்? காஞ்சித்திணை என்று சொல்றது. சரியா? நல்லா வழங்கிக் கொள்ளுங்க. இத 3 பத்தியும் சொல்றதுதான் என்ன பிள்ளைகள்? காஞ்சித்திணை. காஞ்சித்திணை என்னன்னு விளங்கிட்டா?
Oh, Miss. Oh, Miss. Okay. அதே மாதிரி பாடான் திணை. பாடான் திணை அந்த பேர்லயே ஆன்சர் இருக்கு பாருங்க. பாடான் திணை என்று சொல்றது இப்ப நீங்க ஒரு ஆளை பத்தி பாட போறீங்க, ஒரு அரசனை பத்தியோ இல்லாட்டி ஒரு மன்னனை பத்தியோ ஒரு வள்ளலை பத்தியோ நீங்க பாட போறீங்கன்னா அந்த பாடப்படுகின்ற நபருடைய ஒழுகலாறுகளை பற்றி சொல்றதுதான் பாடான் திணை. பாடப்படும் நபர்களுடைய ஒழுகலாறு. சரியா? அதுக்குள்ள பாத்தீங்க என்றால் கொடை, தன்னலி, தன்னலின்னு சொல்றது இரக்கம், தன்னலி, நட்பு, வீரம், சரியா, வெற்றி, ஆட்சி சிறப்பு போன்ற சீரிய குணங்களை எடுத்துரைக்கிறது தான் இந்த பாடான் திணை. பாடப்படும் ஆண்மகனுடைய ஒழுகலாறு. சரியா? அந்த காலத்துல பெண்கள் வீராங்கனையாலே ஆண்கள் தான் கூடுதலா போருக்கு போனாங்க. அப்ப பாடப்படும் ஆண்மகனுடைய ஒழுகலாற்றுகளை பாடுறதுதான் பாடான் திணை. உங்களுக்கு சிம்பிளா நீங்க சொல்ல போகணும்டா, இப்ப உங்களோட ஃப்ரெண்டுன்னு வைங்களேன், உங்களோட ஃப்ரெண்ட பத்தி நீங்க சொல்ல போறீங்க என்றா உங்களோட ஃப்ரெண்டிட சிறப்புகள், உங்களோட ஃப்ரெண்டிட இரக்கம், அவட குணம், அவ கொடை கொடுத்த விதம், அது மாதிரி அவட நட்பு, அவட வீரம், அவட வெற்றி, அவட குணம் பத்தி சொல்றதுதான் பாடான் திணை. ஒரு ஆளை பத்தி பாட போறீங்க, ஒரு மன்னனை பத்தி பாட போறீங்கன்னா அவனை பத்தின விஷயங்கள் தான் என்ன பிள்ளைகள் பாடான் திணை. பாடப்படுகின்ற ஆண்மகனுடைய ஒழுகலாறு, அவன் எப்படிப்பட்டவன், எப்படியான கேரக்டர் என்று டிஸ்கிரைப் பண்ணி பாடுறதுதான் இந்த பாடான் திணை. விளங்கினதா பாடான் திணை? கிளியரா பிள்ளை? Oh, Oh, Miss. Miss. அப்ப இந்த 7 புற ஒழுக்கங்களும் உங்களுக்கு கிளியர் ஆகிட்டா? Oh, Miss. ஓகே. Oh, யாருக்கும் Miss. விளங்காம இருக்கீங்களா? விளங்காம இருந்தா கேட்கலாம், நான் சொல்லி தருவேன். எதுவும் விளங்கலையா உங்களுக்கு? என்ன பகுதி விளங்கலன்னு சொல்லுங்க. ஓகே, எல்லாம் கிளியர். அப்ப Oh, Miss. ஓகே. அப்ப நாங்க நேற்றைய கிளாஸ்ல என்ன பார்த்திருந்தோம்? அந்த 5 வகையான அன்பின் ஐந்திணை என்று சொல்கின்ற அகத்திணை ஒழுக்கங்களும் அது தவிர்ந்த 2 ஏனைய ஒழுக்கங்களும் பார்த்து, இப்ப புற ஒழுக்கங்களும் பார்த்து, அது தவிர்ந்த ஏனைய ஒழுக்கங்களும் என்ன செஞ்சிருக்கிறோம்? பார்த்து இருக்கிறோம். சரியா? இப்ப உங்களுக்கு தெரியும், புறத்தினேண்டா மன்னண்ட வீரம், கொடை, அதுகளை பத்தி பாருன்னு சொல்லிட்டு, இது ஒரு அதோட பண்பு. இப்படி பாடுறதுன்றது ஒரு பண்பு. அத மாதிரி புறத்திணை பாடல்கள்ல பாத்தீங்கன்றால் அறக்கருத்துக்கள் செவியுறுத்தலாக என்ன செய்யப்பட்டது? சொல்லப்பட்டிருக்கு. அது மாதிரி பொருண்மொழி காஞ்சியாகவும் அரசர்களை நல்ல வழியில செலுத்துறதுக்கு இது உறுதுணையாக இருந்திருக்கு. அதாவது புலவர்கள் மன்னர்களை புகழ்ந்து பாடும்போது பிள்ளைகள், மன்னன் ஒருவன் நேர்வழியில செல்றதுக்கு, அவன் தீய வழியில சென்றா அவனை நல்ல வழியில செலுத்துறதுக்காக புலவர்கள் என்ன செஞ்சாங்க? அறக்கருத்துக்களை அங்கங்க அறிவுறுத்தல்களாக சொல்லி மன்னனை என்ன செஞ்சிருக்கிறாங்க? நெறிப்படுத்தி இருக்கிறாங்க. அப்ப சங்ககால புறத்திணை இலக்கியங்களோட இன்னும் ஒரு பண்பு என்ன? புறத்திணை பாடல்கள்ல ஆங்காங்கே அறக்கருத்துக்களும் என்ன செய்யப்பட்டிருக்கி? சொல்லப்பட்டிருக்கி. மன்னன் ஒரு தவறான வழியில போறான், தவறான முடிவெடுக்க போறான்டா டக்குன்னு புலவர்கள் என்ன செய்வாங்க? அவனுக்கு சொல்ற விதமா பாட்டாலே சொல்லிடுவாங்க. பாட்டாலே என்ன செஞ்சிருவாங்க? சொல்லிடுவாங்க. அப்ப ஒரு பண்பு என்ன பார்த்துட்டோம்? முதலாவது பண்பு பார்த்தோம், பெயர் சுட்டி பாடப்படுதல் என்று பார்த்தோம். அடுத்தது 2வது பண்பு இந்த விஷயம் பார்த்திருக்கிறோம். இப்ப 3வது பண்பு என்ன? இது பார்த்தாச்சு. 3வது பண்பு புறத்திணை பாடல்கள்ல அறக்கருத்துகள் அதிகமாக காணப்பட்டு இருக்கு. ஆங்காங்கே, அதிகமண்டில ஆங்காங்கே செவி அறிவுறுத்தலாக அங்கங்கே தேவையான இடங்கள்ல போட்டு அவங்க சொல்லி இருக்கிறாங்க. சரியா? அப்ப இது ஒரு பண்பு. சரியா? அத மாதிரி அடுத்த பண்பு பாருங்க. இந்த புறத்திணை பாடல்கள்ல தான் ஆற்றுப்படை என்ற இலக்கியம் உண்டு என்ன செய்யுது? தோன்றுது, உருவாகுது. இந்த புறத்திணை பாடல்கள்ல தான் ஆற்றுப்படை இலக்கியங்கள் என்று அரசருட புகழ்கள் பாட ஒரு உத்தியாக இது கையாளப்பட்டிருக்கு. சரியா?
உங்களுக்கு இன்னும் நான் இலக்கணம் படிச்சு தரல. இலக்கணம் மீன்ஸ் அந்த இலக்கியங்கள் படிச்சு தரையில உங்களுக்கு. இது படிச்சு முடிய இலக்கியங்களோட வகைப்பாடுகள் படிப்போம். அப்பதான் உங்களுக்கு கிளியரா விளங்கும். சரியா? ஆற்றுப்படை. ஆற்றுப்படைண்டா என்ன மிஸ் கேட்டீங்கண்டா, ஆறு படுத்தல். சரியா? வழிப்படுத்தல். ஆற்றுப்படை என்கிறதுக்கு பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா பிள்ளைகள், வழிப்படுத்தல். சங்க காலத்துல இருந்த மக்களும் சரி, மன்னர்களும் சரி, புலவர்களும் சரி, நாம பெற்ற பயனை இன்னொருவரும் பெறணும் என்ற குணமுடையவங்களா இருந்தாங்க. இந்த காலத்துல அப்படி யாரும் இல்ல. நீங்க ஒரு கிளாஸ் போறீங்க, இல்லாட்டி ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு நன்மையான விஷயம் அமையுது, அது பெனிஃபிட்டா இருக்கி என்றா அந்த விஷயத்த 4 பேருக்கு எத்தி வைக்கிற பழக்கம் இந்த சமுதாயத்துல குறைவு. ஆனால் சங்ககால சமுதாயம் அப்படிப்பட்ட ஒரு சுயநலமான சமுதாயமாக இருக்கே இல்லை. பொதுநலம் எல்லாத்துலயும். சரியா? சங்க காலத்துல புலவர்கள் வந்து இது மன்னன் வீடுன்னு வைங்களேன், அரண்மனை. சரியா? புலவர்கள் வந்து மன்னன்ட்ட போய் பாடுவாங்க, மன்னனை பத்தி புகழ்ந்து பாடுவாங்க. மன்னா கண்ணா தென்னாண்டு மன்னனை பத்தி என்ன செய்வாங்க, புகழ்ந்து பாடி பொருள் பெறுவாங்க. புகழ்ந்து பாடணும்னு என்ன, மன்னனுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். அப்ப மன்னன் என்ன செய்வாரு, கொஞ்சம் காசோ கொஞ்சம் பொருளோ அந்த புலவனுக்கு கொடுத்து வழி அனுப்பி வைப்பார். அப்படி அந்த பொருளையும் பணத்தையும் பெற்றுட்டு புலவன் வந்து வருவான். வருகின்ற வழியில தன்னை போன்ற ஒரு புலவனையோ இல்லாட்டி ஒரு சாதாரணமா இவனையோ கண்டா அவனை கூப்பிட்டு சொல்லுவான், டே இங்க வாடா, நான் இப்படி ஒரு மன்னன்ட்ட போனேன், அவன் சுப்பிரி மன்னன், நான் இப்படியெல்லாம் அவனை பத்தி பாடினன், அவன் எனக்கு நின்ன காசெல்லாம் தந்தான், நீயும் போய் அவனை பத்தி புகழ்ந்து பாடி, உன்கிட்ட பொருள் இல்லாட்டி உன்னை பத்தி புகழ்ந்து பாடி நீ அவன்கிட்ட பொருள் பெற்றுட்டு வா என்று என்ன செய்வான். அந்த பொருள் பெற்ற நபர் பொருள் பெறாத இன்னொரு புலவன்ட்டு என்ன செய்வான், சொல்லுவான். சொல்றது மட்டும் இல்லாம, நீ இப்படி போனா அவன் அரண்மனையை அடையலாம், இதுக்குள்ளால போனா நீ அவனை சந்திக்கலாம், அவன் நாடு வந்து இப்படி இருக்கி இந்த இடத்துல இருக்கின்னு சொல்லி நாட்டு நகர வர்ணிப்புகளையும் சொல்லி அவனை என்ன செய்வான், வழிப்படுத்தி வைப்பான். அந்த மன்னன் இடம் நோக்கி அவனை வழிப்படுத்தி வைப்பாங்க புலவர்கள். இதுதான் ஆற்றுப்படை. இதுதான் என்ன பிள்ளைகள், ஆற்றுப்படை என்று சொல்றது. இப்படி அந்த புலவர் சொல்றாரு தானே, இங்க வா, அந்த மன்னன் இப்படி அவன் அப்படி இப்படின்னு அரசன் சிறப்புகளை சொல்லுவான். அரசன் புகழ் பாடுறதுக்கு ஒரு உத்தியாகத்தான் இந்த ஆற்றுப்படை இலக்கியம் என்ன பயன்படுத்தப்பட்டிருக்கு. சரியா? அப்ப அந்த சங்ககால புலவர்களை பாருங்க, எவ்வளவு ஒரு பொதுநலமாக யோசிச்சா. சும்மா வந்தவர், அவர் பொருள் எடுத்துட்டு வந்தவர், அப்படியே அவர் வழியை பார்த்து விட்டு போய்க்கலாம். ஆனா அவர் அப்படி போகல. தன்னை போல இருக்கிற ஒரு புலவனை பார்த்து, இங்க வா, உனக்கு பொருள் இல்லையா, இந்த மன்னனை போய் சந்தி, அவன் ஒரு நல்ல மன்னன், நீ அவனை பத்தி பாடு, அவன் சொல்றது செய், உனக்கு அவன் இதெல்லாம் தருவான் என்று சொல்லி அவனை சொல்றது மட்டும் இல்லாம மன்னன் இருக்கிற இடம் நோக்கி அவனை அனுப்பி வைப்பான். சரியா? அதே யோசிச்சு பாருங்க, இந்த காலத்துக்கு வாங்க, நீங்க 2026க்கு வாங்க. இந்த குணம் தற்போதைய உலகத்துல இருக்கிற மக்களுக்கு எத்தனை பேருக்கு இருக்கு சொல்லுங்க, எத்தனை பேருக்கு இருக்கா? 100ல 99 செத்து போச்சு. ஒரே ஒரு வீதம் தான் இருக்கு. உங்களோட மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, நீங்க ஒரு இடத்துல ஒரு தங்கமோ வைரமோ உங்களுக்கு நன்கொடையா கிடைக்குதுண்டா, அதோட பயனை உங்களோட பக்கத்து வீட்டுக்காரனுக்கு சொல்லுவீங்களா? இப்படி நான் ஒரு இடத்துக்கு போனேன், நான் சும்மாதான் கதைச்சு காட்டினேன், அவர் எனக்கு இப்படி 1 கோடி தந்தாரு, தங்க காசு தந்தாரு, நீயும் போய் படி என்று உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட பக்கத்து வீட்டு ஆக்கள், இல்லாட்டி உங்களோட சகோதரர் அவங்களுக்காச்சும் சொல்ற இது இருக்கா? இப்ப சொல்லுங்க பிள்ளைகள். இல்ல மிஸ், சொல்ல மாட்டேன். நீங்க சொல்ல மாட்டீங்க. உங்களுக்கு இலவசமா கிடைச்சாலே நீங்க சொல்ல மாட்டீங்க. சரிதானே? அப்ப காசு கொடுத்து வைக்கிறது நீங்க சொல்லவே மாட்டீங்க, நீங்க மட்டும் அனுபவிச்சா போதுமென்று இருப்பீங்க. அதான் இந்த காலம். ஆனால் சங்ககால புலவர்கள் அப்படி இல்லாம எல்லாரும் நல்லா இருக்கணும்னு அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, எல்லாத்தையும் ஷேர் பண்ணி இருக்கிறாங்க. எல்லாத்தையும் என்ன செஞ்சிருக்கிறாங்க,
பரீட்சா பண்ணி இருக்கிறாங்க. அப்ப ஆற்றுப்படை என்ற என்னென்னு விளங்கிட்டா பிள்ளைகள்? கிளியரா? ஆற்றுப்படை என்று சொல்றது பிள்ளைகள் ஒரு உத்தியாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. விளங்குதா? கிளியரா? மிஸ் ஓம் சொல்லுங்க. இப்ப ஆற்றுப்படை இலக்கியங்கள் உத்தியாக கையாளப்பட்டிருக்கிறது போட்டுட்டு அதை வந்து விளங்கப்படுத்தணுமா மிஸ்? ஆற்றுப்படை இலக்கியம் இதுன்னு சொல்லி. ஓ ஓ விளங்கப்படுத்தணும். ஆற்றுப்படைண்டா என்ன, அதுக்கு உதாரணம் போட்டு விளங்கப்படுத்தணும். சரியா? நான் அதை உங்களுக்கு எழுதி ஃபார்மட்ல எழுதி நோட்ஸ் எல்லாம் தருவேன். சரியா? 2027-28 மாணவர்கள். சரியா? கேள்விக்கு தானே ஆற்றுப்படை இலக்கியம் என்னத்துக்கு தானே அப்படி எழுவணும்? ஆற்றுப்படை என்றால் என்னன்னு கேட்டா அதுக்கு நீங்க பெரிய விளக்கம் எழுதணும். இதுல புறத்திணை இலக்கிய மரபுன்னு கேட்டால் ஆற்றுப்படை என்கின்ற ஒரு உத்திமுறை வந்து பயன்படுத்தப்பட்டதைக்கு அதுல உதாரணமா கொடுத்தா பொருணர் ஆற்றுப்படை, கூத்தர் ஆற்றுப்படை, அப்படி நீங்க அதை போட்டுக்கொள்ளி. சரிதானே? நார்மலா விளக்கம். சரி சரி. அடுத்தது பாத்தீங்கன்றால் இன்னொரு பண்பை பாருங்க. புறப்பாடல்கள் பெரும்பான்மையானவை கவிஞர் கூற்றுக்களாகவே காணப்படுது. புறப்பாடல்கள் எல்லாம் என்ன, பெரும்பாலான வீரம் சார்ந்த பாடல்கள் எல்லாம் கவிஞர்கள், அதாவது கவிஞர் என்று சொல்றது புலவர்களது கூற்று பாடலாகத்தான் காணப்படுது. ஏன்னா புலவர்கள் தான் மன்னனை புகழ்ந்து மன்னட கொடை சிறப்பு, மன்னண்ட வீரம், மன்னண்ட இரக்கம், மன்னண்ட ஆட்சி சிறப்பு எல்லாத்தையும் புலவர்கள் தான் பெரும்பான்மையானது பாடி இருக்கிறாங்க. அதனால பெரும்பான்மையான புறப்பாடல்கள் புலவர் கூற்றாகவே என்ன செஞ்சிருக்கி அமைஞ்சு காணப்படுது. புலவர் கூற்றுனா புலவர் மன்னனை விழிச்சு பாடுறது, தலைவன் கூற்றுண்டா தலைவன் பாடுறது, தலைவி கூற்றுண்டா தலைவி பாடுறது, தோழி கூற்றுண்டா தோழி அந்த பாட்டை படிக்கிறது. சரியா? அப்ப இது வந்து புலவன் கூற்று. புலவர் அந்த பாடலை என்ன செய்யற பாடுறது. சரியா? அதுதான் புலவன் கூற்று, கவிஞர் கூற்று. சரி, அதே மாதிரி லாஸ்டா பாருங்க. புறப்பாடல்கள்ல உலக உறவு பண்பும் வாழ்க்கை விழுமிய கருத்துக்களும் இடம்பெறுத்திருக்கு. இப்ப நான் சொன்னேனே, அந்த ஆற்றுப்படையில சொன்னேனே, உலக உறவும், உலகத்தை அவங்க உறவா நினைக்கிற அந்த பண்பும் வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டிய விழுமிய பண்புகளும் அதிகமாக காணப்படும். அதுதான் ஒன்று இருக்கி, யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் நன்றும் பிறர் தர பாரா. சரியா? இது என்னத்துல வருது பிள்ளைகள்? யாதும் ஊரே யாவரும் கேளீர். சொல்லுங்க பாபா. இந்த 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 யாதும் ஊரே யாவரும் கேளீர் எங்கேயோ படிச்ச மாதிரி இல்லையா உங்களுக்கு? பார்த்த மாதிரி ஓயல் அந்த டைம். ஓகே ரீஸ்மா, நீங்க கதைக்கிறே கொஞ்சம் விளங்க இல்ல, சத்தமா கதைங்க. எங்க பிள்ளைகள் தமிழ் பண்பாடுல ஓஎல்ல படிச்சிருக்கேன். தமிழ் பண்பாட்டுல ஓயல்ல படிச்சிருக்கிறேன். இது யாருடைய பாடல்? யாதும் ஊரே யாவரும் கேளி. பாரதியார். பாரதியாரா? என்ன பிள்ளைகள்? சரி, பாரதியார்னு சொல்றீங்க. இதான் உங்களுக்கு வேக்காம். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற பாடல் வந்து எங்க வருது, எந்த நூல்ல வருது, அது யாரு பாடினது கண்டுபிடிச்சு குரூப்ல எனக்கு போடணும். சரியா? பாப்பம் எத்தனை பேர் சரியா கெஸ் பண்றீங்க. சரியா? யாதும் ஊரே யாவரும் கேளீர். யாதும் ஊரே எல்லாரும் நம்மட ஊர் தான், எல்லாரும் நம்மடவங்க தான். சரியா? எல்லாரும் எங்கட ஆக்கள் தான், எல்லாமே நம்மடத்தான் என்று சொல்லி உலக பொதுவான்மையாக என்ன செய்யப்பட்டது இந்த புறத்திணை இலக்கியங்கள்ல கூறப்பட்டுச்சு. சரி, அதை விட இந்த புற இலக்கியங்கள்ல பாத்தீங்கன்னால் போரிட்டவர்கள், போருக்கான கருவிகள், போருக்கான காரணங்கள், போருண்ட விளைவுகள் என்று எல்லாம் போரை பத்தி தான் என்ன செய்யப்படும் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு புற இலக்கியத்துல என்ன பாத்தீங்கன்னா, யார் யாரு போர் செய்யறாங்க, போர் என்ன காரணத்துக்காக வந்துச்சு, போர்ல பயன்படுத்தப்படுகின்ற கருவிகள் சொல்லப்பட்டிருக்கும். அதே மாதிரி போருக்கு பின்னால என்னென்ன விளைவுகள் ஏற்பட்டது என்றும் அந்த பாடல்கள்ல கூறப்பட்டிருக்கு. சரியா? அதே மாதிரி புலவர் பாணர் முதலானோர் தங்கள் வறுமையும்
புரவலர்த பெருமையும் கூறி பரிசில் கேட்போனாகவும் பல்வகைப்பட்ட பொருளமைதி கொண்டவனாகவும் காணப்பட்டது. நான் சொன்னேன் நான் ஆற்றுப்படையில புலவர் இருக்கிறார் தானே. புலவரோ பாணரோ முதலானோர் தங்கள் வறுமையையும் புலவர்ற பெருமையையும் கூறி என்ன பரிசில் கேட்பவனாக இருந்திருக்கிறான். புலவர்கள் பார்த்தீங்கன்றால் தங்களோட வறுமை கொடுமை எல்லாத்தையும் கூறி மன்னண்ட பெருமைகளையும் கூறி பரிசில் பெறுகின்ற விஷயங்களும் இந்த புறத்திணை இலக்கியங்கள்ல சொல்லப்பட்டிருக்கி. அதே மாதிரி தூய தமிழ்நடை பயன்பாடும் இந்த இலக்கியங்கள்ல காணப்படுது. சரி, அதை விட அகவட்பாவிலையும் வஞ்சிப்பாவிலையும் இந்த புறப்பாடல்கள் அமைக்கப்பட்டது. அகத்திணை பாடல்கள் அகவட்பாவாலானது, புறத்திணை பாடல்கள் வஞ்சிப்பாவாலையும் அகற்பாவாலையும் என்ன செய்யப்பட்டதுக்கு ஆக்கப்பட்டதுக்கு. சரியா? அத மாதிரி புறத்திணை இலக்கியங்கள் சுருங்க சொல்லி விரிந்த பொருளை கூறுகின்ற மொழி நடை சிறப்பா இருக்கும். பாட்டை பாத்தீங்கன்னா சின்ன பாட்டா தான் இருக்கும், ஒரு 4 வரி 5 வரி 7 வரிக்குள்ளதான் இருக்கும். ஆனா உள்ளடக்கம் பெருசு, பொருள் பெரிதாக காணப்படும். சுருங்க சொல்லி விளங்க வைக்கின்ற தன்மை இந்த புறத்திணை பாடல்களுக்கு இருக்கு. அப்ப புறத்திணை இலக்கியங்களுடைய இயல்புகள் விளங்கிட்டா அவங்களுக்கு மற்ற இலக்கியங்கள் பார்க்க போறோம். விளங்கிட்டா பிள்ளைகள்? கிளியரா இல்லையா? சரியா? இப்ப முதலாவது சாப்டருக்கு வருவோம். நாம சங்ககால இலக்கியங்களை வகைப்படுத்தி காட்டுங்க. இது உங்களுக்கு கட்டாயம் கேள்வியா வார பகுதி. சரி, ஒவ்வொரு முறையும் வார பகுதி. முதலாவது படிக்க வேண்டியதே இதுகள் தான். நான் உங்களுக்கு விளங்கணும்ங்கிறதுக்காக அகத்திணை மரபும் புறத்திணை மரபும் படிச்ச பிறவும் நான் இந்த இதுக்குள்ள வந்திருக்கிறேன். சரியா? சங்ககால இலக்கியங்களை நீங்க பொருள் மரபின் அடிப்படையில வகைப்படுத்துங்க, செய்யுள் மரபின் அடிப்படையில வகைப்படுத்துங்க. 2 வகைப்பாடு இருக்குல்ல. இப்ப முதலாவது பார்க்க போறோம் பொருள் மரபு. பொருள் மரபுண்டா என்ன? அந்த பாட்டுல என்ன விஷயத்த சொல்றாங்க என்கிறத வச்சு கொண்டு பிரிக்கிறது. என்ன விஷயத்த சொல்றாங்கன்னு வச்சு கொண்டு பிரிக்கிறது தான் பொருள் மரபு. அகத்திணையா புறத்திணையா? அந்த பாடல்ல காதல் பத்தி சொல்லியிருக்கிறாங்களா, இல்லாட்டி வீரம் சார்ந்த விஷயங்களை பற்றி சொல்லியிருக்கிறாங்களா என்று சொல்றதுதான் பொருள் மரபு. காதலை பத்தி சொல்லி இருந்தா அது அகத்திணை நூல்கள் என்றும், வீரம் சார்ந்த கருத்துக்கள் சொல்லியிருந்தா அவற்றை புறத்திணை நூல்கள் என்றும் சொல்றது. இந்த நூல்கள் நீங்க பாடமாக்கி வச்சிருக்கணும். நூல்கள் என்ன செஞ்சிருக்கணும்? பாடமாகி இருக்க வேண்டும். சரி, ஓகே. இதுல பாருங்க, அகத்திணை நூல்கள் சங்ககால இலக்கியங்களை சொல்றது பிள்ளைகள் என்னன்னு சொல்றது? 14 சொல்லுங்க பாப்போம். என்னன்னு சொல்றது? 14 கீழ்கணக்கு நூல்களா 14 மேற்கணக்கு நூல்களா? எது பிள்ளைகள்? மைக்கை மியூட் பண்ணுங்க, கேள்விக்கு ஆன்சர் பண்ணுங்க. சங்ககால அகத்திணை இலக்கியங்கள்ல சங்ககால இலக்கியங்கள்ல 14 மேற்கணக்கு நூல்கள் 14 கீழ்கணக்கு நூல்கள் இருக்கு. அதுல 14 மேற்கணக்கு நூல்கள் தான் என்ன பிள்ளைகள்? சங்ககாலத்தில் இருந்த நூல்களை சொல்றது. சரி, ஓகே. இத பாப்போம். அகத்திணை பாருங்க. அகத்திணை நூல்கள் என்னென்னால் அகநானூறு. சரியா? அத நீங்க ஆர்டர் படி பார்க்கலாம். அகநானூறு, இதுல 10 பாட்டு. அதே மாதிரி இன்னொன்று என்ன பிள்ளைகள்? 8 தொகை. சரியா? அந்த 14 கணக்கு நூல்கள்ல 10 பாட்டு நூல்கள் இருக்கு, 8 தொகை நூல்கள் இருக்கு. சரியா? 10 பாட்டுல என்னென்ன வரும், 8 தொகையில என்னென்ன வரும்னு உங்களுக்கு நோட்ஸ்ல நான் தாரேன். சரியா? இப்ப இந்த பொருள் மரபுண்ட அடிப்படையில தான் உங்களுக்கு மெயின். சரியா? ஓகே. இதை பாருங்க. அகத்திணை நூல்களாக, அதாவது காதல் பாடல்கள்ல என்னென்ன இலக்கியங்கள் செஞ்சிருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா அகநானூறு, நற்றிணை, அதே மாதிரி குறுந்தொகை, ஐங்குறுநூறு, கலித்தொகை, குறிஞ்சிப்பாட்டு, முல்லைப்பாட்டு. இவ்வளவு என்ன? அகத்திணை காதல் சார்ந்த விஷயங்கள் இதுல என்ன செய்யப்பட்டிருக்கு? சொல்லப்பட்டிருக்கு இந்த இலக்கியங்கள்ல. அதே மாதிரி புறத்திணைகளை பாத்தீங்கன்னா ஆற்றுப்படை இலக்கியங்கள். இவ்வளத்தையும் சொல்றது ஆற்றுப்படை உண்டு.
திருமுருகாற்றுப்படை, பொருணராற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, மலைப்படுகடாம் அல்லது கூத்தராற்றுப்படை என்று சொல்றது. அதே மாதிரி மதுரை காஞ்சி. இவ்வளவு என்ன ஆற்றுப்படை இலக்கியங்களுக்குள்ளேயும் வரும். அதே மாதிரி புறத்திணை இலக்கியங்களுக்குள்ளேயும் வரும். அதே மாதிரி புறநானூறு, பதிற்று, பத்து. இவ்வளவு என்ன பிள்ளைகள் புறம் வீரம் சார்ந்த விஷயங்கள் கூறப்படுகின்ற நூல்கள். வீரம் சார்ந்த விஷயங்கள் கூறப்படுகின்ற நூல்கள். இதை விட சரியா இதை விட சில நூல்கள் இருக்கு பிள்ளைகள், அதுல காதலும் இருக்கும் வீரமும் இருக்கும். சில நூல்களை என்ன பார்க்கண்டா சில காதல் பாடல்னா பேர் சுட்ட கூடாது, வீரமண்டா பேர் சுட்டணும். ஆனா சில இலக்கியங்கள்ல பெயர் சுட்டி வீரத்தை பாடி இருக்கிறாங்க, பெயர் சுட்டி காதலையும் பாடி இருக்கிறாங்க, அதே மாதிரி பெயர் சுட்டாம வீரத்தை பாடி இருக்கிறாங்க. இந்த மாதிரியான சர்ச்சைகள் இருக்கு. அதனால இத பாருங்க, இந்த ரெண்டையும் பாருங்க. பரிபாடல், பட்டினப்பாலை. பரிபாடல், பட்டினப்பாலை என்று சொல்லப்படுகின்ற இந்த ரெண்டு நூல்களும் பார்த்தீங்கன்றால் அகமும் புறமும் சார்ந்தது. அகமும் புறமும் சார்ந்ததுதான் என்ன இந்த பரிபாடலும் பட்டினப்பாலையும். சரியா? யாதும் ஊரே யாவரும் கேளி புறநானூற்று பாடல். சரியா? ஓகே, கண்டுபிடிச்சிருக்கீங்க. சரியா? ஓகே. பரிபாடல் பட்டினப்பாலை என்று சொல்றது என்ன? அதுல காதலும் இருக்கி வீரமும் என்ன செய்யப்பட்டிருக்கு, இணங்கி கூறப்பட்டிருக்கு. அதே மாதிரி இன்னொரு நூல் இருக்கிறார், யாருன்னு பாத்தீங்கன்னா நெடுநல் வாடை. நெடுநல் வாடை என்று சொல்கின்ற இந்த நூலை பாத்தீங்கன்னால் என்னன்னு சொல்றேன்டா, திணை வகுப்பதுல முரண்பாட்டுக்குரியது அல்லது சர்ச்சைக்குரியது என்று போடுங்க. திணை வகுப்பதுல முரண்பாட்டுக்குரியது அல்லது சர்ச்சைக்குரியது. ஏன் இதை எப்படி சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னால் இதுல ஒரு வேர்டு ஒன்று வருது. நான் விளங்கப்படுத்துவேன் தனியா ஒவ்வொரு இலக்கியமும் படிப்போம், அப்ப விளங்கப்படுத்துவேன். இப்ப நார்மலா சொல்றேன். நெடுநல் வாடையில பிள்ளைகள் வேம்பு தலையாத்த நோன்கால் எக்கம் என்று ஒரு வேர்ட், ஒரு வரி இருக்கே, ஒரு பாட்டு வரி இருக்கு. அந்த பாட்டு வரியை வச்சு கொண்டுதான் அது அகமா புறமா என்று சர்ச்சைக்குரியதாக மாறியிருக்கி. ஏன் அது அகமா புறமாண்டு மாறுச்சுன்னு பாத்தீங்கன்றால் நெடுநல் வாடையில பாண்டியன் இருக்கிறான் தானே, அந்த பாண்டியன் வீரம் சொல்லப்பட்டது. சரியா? பாண்டியன் என்று பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கு. வேம்பு தலையாத்த நுண்காலகம், அந்த வேப்பம்பூவை சூடிய பாண்டியன் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதை விட அப்படி அது இன்னொரு அறிஞர்கள் சொல்றாங்க வேம்பு தலையாத்தன்னு நான் சொல்றாங்களே தவிர அந்த வேப்பம்பூவை சூடி சென்றது பாண்டியன் இல்ல, அது நார்மலா குறிப்பிட்டு இருக்கிறாங்க, மற்றபடி அது அகத்திணை இலக்கியம்தான் என்று ஒரு சார அறிஞர்கள் என்ன செய்யறாங்க சொல்றாங்க. அப்ப இந்த நெடுநல் வாடை என்ன பிள்ளைகள் அகமா புறமா ரெண்டும் நம்மளுக்கு என்ன சொல்ல இயலாது, ரெண்டுக்கும் பொருந்துற மாதிரி இருக்கு. சரியா? அகமா புறமா என்ற சர்ச்சைக்குரியது, அது அகத்துக்குள்ள எடுக்கிறதா இல்லாட்டி புறத்துக்குள்ள எடுக்கிறதாண்டு சர்ச்சைக்குரியதான் என்ன சர்ச்சைக்குரிய நூல்கள் தான் இது. சரி, ஓகே, வெரி குட். ஒரு யாதும் ஊரே யாவரும் கேளீர் யாருடைய பாடல் என்று கேட்டன், ஒரு ஃபுல்லா ஆன்சர் பண்ணி. என்ன பிள்ளைகள் ஞாபகம் வந்துச்சா? ஓ சொல்லுங்க, யாருடைய பாடல், யார் எழுதினது? தனிநாயகம். தனிநாயகமா? கணியன். பூங்குன்றன். வெரி குட். கணியன் பூங்குன்றன். விட்டா நீங்க ஔவையார் பாடினது, திருவள்ளுவர் பாடினது, எம்ஜிஆர் பாடினதுன்னு சொல்லுவீங்க. சரியா? இந்த பிள்ளைகளை பத்தி தெரியும் தானே, விட்டா சொல்லுவீங்க. சரியா? அப்ப கொஞ்சம் நாலேஜோட இருக்கணும். நீங்க ஓஎல்ல படிச்சதுதான் நீங்க கொஞ்சம் பேசிக்கா படிக்க போறீங்க. நீங்க ஓஎல்ல படிச்ச தமிழ் தான் பிள்ளைகள் இங்க படிக்க போறீங்க, கொஞ்சம் அட்வான்ஸா படிக்க போறீங்க. என்ன உங்களுக்கு புதுசா அட் ஆகுது தெரியுமா? இந்த சங்ககாலம்
ஈழத்திலக்கிய வரலாறு, தென்னிந்திய இலக்கிய வரலாறு மட்டும்தான் புதுசா அட் ஆகுது உங்களோட ஏஎல் சிலபஸ்ல. மத்தபடி நீங்க படிச்சதுதான் சங்க செய்யுள் அது மட்டும்தான் வரப்போகுது. மற்றபடி கம்பராமாயணத்துல கொஞ்சம் பாடல்கள் கூட வரப்போகுது. திருக்குறள்ல ஒரு 10 அதிகாரம் வரப்போகுது. அவ்வளவுதான், வேற எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்க ஓஎல்ல படிச்ச மாதிரி தான் ஏஎல்ல கொஞ்சம் அட்வான்ஸா படிக்க போறீங்க, அவ்வளவுதான் விஷயம். சரியா? ஓகே. அப்ப பொருள் மரபுண்ட அடிப்படையில அவற்றை வகைப்படுத்தி நீங்க இதென்ற சொல்லிட்டீங்களா? உங்களுக்கு கிளியரா அவலம் பொருள் மரபுல உங்களை வகைப்படுத்தி கேட்கிறான் என்றால் இப்படித்தான் நீங்க கொடுக்க வேண்டும். இது கிளியரா பிள்ளைகள்? இந்த கேள்வி கிளியரா? இது சொன்னோம். அடுத்தது நாம பிள்ளைகள் இதை முடிச்சுட்டு அடுத்த வகுப்புல வந்து சங்க செயல் பார்க்கணும். அதுதான் கேட்கிறேன். இது கிளியரா? கிளியரா பிள்ளைகள்? கேக்குதா? ஓகே, கிளியர். சரி, ஓகே. இது வந்து பொருள் மரபு பிள்ளைகள். இப்போ உங்களுக்கு இது என்ன? பொருள் மரபுண்ட அடிப்படையில இவ்வளத்தையும் நீங்க வகைப்படுத்தி காட்டுறேன். செய்யுள் மரபுண்டு கேள்வி வந்தால் இப்படி, அதுக்கு வேற. ஒவ்வொரு இலக்கியங்களும் என்னென்னத்தால ஆக்கப்பட்டிருக்கி. சரியா? அது தனிப்பாடலா? சரியா? இதுக்கு முன்னால ஒரு கிளாஸ் தான் முடிஞ்சிருக்கு. சரியா? இதுக்கு நேத்து ஒரு கிளாஸ், நேத்து தான் ஸ்டார்ட் பண்ணேன். சரியா? தனிப்பாடலா அல்லது குறும்பாடலா நெடும்பாடலா, அது என்ன இலக்கிய வடிவத்துல இருக்கி என்று வச்சு கொண்டு பிரிக்கிறது தான் இந்த செய்யுள் மரபுக்குள்ள வரும். இலக்கிய வடிவம் யாப்பு வடிவங்களுக்குள்ள வச்சு பிரிக்கிறது தான் செய்யுள் மரபு என்கிறதுக்குள்ள வரும். பாருங்க, இலக்கிய வடிவத்தை இந்த நூல்களை பிரிச்சமெண்டா தனிப்பாடல் அதாவது குறும்பாடல் என்று சொல்லி பிரிக்கலாம். குறும்பாடல் என்றால் குறுந்தொகை, நெடும்பாடல் என்றால் அகநானூறு. இந்த இலக்கியங்கள்ல சின்ன பாடல் குறுகிய அடிகளை கொண்ட பாடல் குறும்பாடல் என்றா குறுந்தொகை, நெடும்பாட்டு என்றா அது அகநானூறு. நெடும்பாடல் என்ன? அகநானூறு. அத மாதிரி ஆற்றுப்படை என்ற இலக்கிய வடிவம் சொன்னேனே. ஆற்றுப்படை என்ற இலக்கிய வடிவம் திருமுருக ஆற்றுப்படை, பெரும்பான் ஆற்றுப்படை, சிறுபான் ஆற்றுப்படை எல்லாம் ஆற்றுப்படை இலக்கியங்கள் ஒரு செக்ஷனுக்குள்ள வரும். தொடர்நிலை செய்யுள். தொடர்நிலை செய்யுள் அமைப்புண்டா பிள்ளைகள் ஒரு விஷயத்த 10 வரிகள்ல சொல்றது. ஒரு விஷயத்த 10 இடங்கள்ல மென்ஷன் பண்ணி சொல்றது. 10-11 வரிகள் மூலம் சொல்றது. 10-11 வரிகள் என்றா 10-11 தடவை திரும்ப திரும்ப சொல்றது. இப்ப திருக்குறள் வந்து ஒரு தொடர்நிலை செய்யும். திருக்குறள் வந்து என்ன பிள்ளைகள்? ஒரு தொடர்நிலை செய்யும். ஏன்? ஒரு பொருள் தான். இப்ப அறிவுடைமை என்ற ஒரு அதிகாரத்துல முதலாவது குறள் என்ன? அறிவை பத்தி சொல்லுதுண்டா அந்த அறிவுடைமையை பத்தி தான் 10 குறள்களும் திட்ட தெளிவாக சொல்லுது. அப்ப ஒரு விஷயத்த 10 குறள்கள் மூலம் தெளிவுபடுத்துறதுதான் தொடர்நிலை செய்யும். அத மாதிரி தான் தொடர்நிலை செய்யுள் வந்து ஒரு விஷயத்த 10-11 விஷயங்கள் மூலம் எடுத்து சொல்றது. அப்படி வார பாடல்கள் பாத்தீங்க என்றால் பதித்து பற்று, ஐங்குறு நூறு. இந்த 10-10 ஐங்குறு-நூறு என்ன பிள்ளைகள் உங்களுக்கு தொடர்நிலை செய்யுட்களாக காணப்படுது. 10-10 பாத்தீங்கன்னா ஒவ்வொரு 10லையும் 10-10 பாடல் இருக்கும். ஒவ்வொரு இதுலையும் 10-10 பாடல் இருக்கும். அதே மாதிரிதான் ஐங்குறு-நூறு. சரியா? அப்ப இது ரெண்டுமே சொல்லுறது நாங்க தொடர்நிலை செய்யுள்கள் என்று சொல்றோம். அடுத்தது யாப்பு வடிவம். அந்த இலக்கியங்கள்ல என்னென்ன யாப்பு பயன்படுத்தி இருக்கிறாங்க? அகவல் பாவா, இல்லாட்டி ஆசிரியப்பாவா, வஞ்சிப்பாவா, களிப்பாவா, பரிபாட்டு என்று சொல்லி யாப்புகளா பிரிச்சு இலக்கியங்களை போட்டுக்கிறாங்க. பாருங்க, அகவல் ஆசிரியர், கலித்தொகை, பரிபாடல். இந்த ஏனைய 2 இந்த குறள்களை தவிர இந்த இலக்கியங்களை தவிர என்னென்ன இலக்கியங்கள் நல்லா நோட் பண்ணுங்க. கலித்தொகையும் பரிபாடலும். இந்த 2 இலக்கியங்களை தவிர ஏனைய இலக்கியங்கள் எல்லாமே அகவல் பாவால ஆக்கப்பட்டிருக்கு. அகவல் பாவால என்ன செய்யப்பட்டிருக்கு? ஆக்கப்பட்டிருக்கு. வஞ்சிப்பா என்ற யாப்பு வடிவத்துல புறநானூறும் மதுரை காஞ்சியும் என்ன செய்யப்பட்டுள்ளது? வஞ்சிப்பா என்ற யாப்புல காணப்படுது. அதே மாதிரி களிப்பா வந்து கலித்தொகை பாடமாக்குற ஈஸி. களிப்பா கலித்தொகை. பரிபாட்டு பரிபாடல். பரிபாட்டு பரிபாடல்.
என்னென்ன செய்யப்பட்டிருக்கு? செய்யுள் மரபுல ஒவ்வொரு இலக்கியமும் வகைப்படுத்தப்பட்டிருக்கு. இது கிளியரா பிள்ளைகள்? இட நோட்ஸ் உங்களுக்கு நான் தருவேன். சரியா? இந்த புக்கை வந்து பிரிண்ட் எடுத்து வச்சு கொள்ளுங்க, இல்லாட்டி நீங்க புக் ஷாப்லயும் வாங்கிடலாம். சரி, இதுக்கு முன்னாடி போட்ட கிளாஸ் ரெக்கார்டிங்ஸ் நான் குரூப்ல போட்டு விடுவேன். யூடியூப் சென்ட் பண்ணுவேன், நீங்க பிரிண்ட் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. ஓகேவா பிள்ளைகள்? விளங்குனதா? கிளியரா இந்த பகுதி? ஓகே, அப்ப நாம சங்ககால இலக்கியங்கள் படிச்சுட்டோம், சங்ககால அகத்திணை பண்பு படிச்சுட்டோம், சங்ககால புறத்திணை பண்பு படிச்சுட்டோம். சரியா? மெயினான விஷயம் படிச்சுட்டோம். இனி நாளைய கிளாஸ்ல என்ன படிக்க போறோம்? சங்க செய்யுள், இளமை பாரார் கன்று தன் பயமுலை, அதுகள் படிக்க போறோம். அதுகள் படிக்கிறதுக்கு மெயினான பேசிக் இதுகள் தெரிஞ்சிருந்தா தான் அதுகள் உங்களுக்கு விளங்கும். சரியா? அப்ப நாளைக்கு வந்து இளமை பாரார் என்ற ஃபர்ஸ்ட் செய்யுள் வந்து என்ன செய்வோம், நாம படிப்போம். அதுக்கு பிறகு ஒவ்வொரு சாப்டரா நாம தொடங்குவோம். கம்பராமாயணம், திருக்குறள் படிக்கணும், கட்டுரை, கவிதை நிறைய இருக்கு. சரியா? அப்ப என்ன செய்வோம், ஒவ்வொன்றா ஒவ்வொரு நாளைக்கு நாம பார்த்துட்டு போவோம். அதே மாதிரி நான் குரூப்ல வந்து சில ஒர்க்ஸ்கள் போடுவேன், அதே மாதிரி நோட்ஸ்கள் போடுவேன். நீங்க ஃப்ரீயா இருக்கிற டைம் அதை நீங்க நோட் பண்ணிக்கொள்ளணும். சம்டைம் நான் இதுலயும் என்ன செய்வேன், உங்களுக்கு விளங்கப்படுத்தும் போதும் நோட் பண்ணுவேன், நோட் சொல்லுவேன், அதையும் நீங்க நோட் பண்ணி கெதர் பண்ணி கொள்ளணும். நான் கதைக்கும் போதும் விளங்கப்படுத்தும் போதும் வடிவா விளங்கி கொள்ளணும். சரியா? நோட்ஸ் விஷயம் எழுதுறது விஷயம் இல்ல. சரியா? நோட்ஸ் எப்பயும் எழுதலாம், விளங்கி கொள்ற தன்மை தான் குறைய. விளங்கி கொள்றது நல்லா விளங்கி கொள்ளணும். நோட்ஸ் எக்கச்சக்கமான நோட்ஸ் கிடக்கு. சரியா? கூகுளை தட்டினாலே தமிழுக்கு நோட்ஸ் வரும். இப்போ நோட்ஸ் முக்கியம் இல்லை, நம்மளுக்கு விளங்கி எடுத்துட்டு எப்படி நோட்ஸ் எழுதணும், எப்படி விடை எழுதணும் இப்பவே நான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுவேன். ஃபைனலுக்கு ஏற்ற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுவேன். அதனால பயப்பட தேவையில்லை. அதே மாதிரி 2027 மாணவர்களுக்கு செகண்ட் டைம் வந்து வருது உங்களுக்கு. அப்ப செகண்ட் டேமுக்கு முதல் ஒரு பேப்பரை விளங்கப்படுத்துவேன். செகண்ட் டைம் பேப்பர் ஒன்னா உங்களுக்கு விளங்கப்படுத்தி செய்விப்பேன். அதே மாதிரி 28க்கு ஃபர்ஸ்ட் டேம் வருதுண்டா ஃபர்ஸ்ட் டேம் பேப்பர் என்ன செய்வேன், உங்களுக்கு விளங்கப்படுத்தி விடுவேன். அது மாதிரி நீங்க போயிட்டு ஃபர்ஸ்ட் டைமையும் செகண்ட் டைமையும் நீங்க டேர்முக்கு ஏற்ற மாதிரி செய்துட்டு வந்தால் சரி. ஓகே பிள்ளைகள்? அப்ப இன்னைக்கு படிச்சது வந்து புறத்திணை இலக்கியங்கள். அப்ப புறத்திணை இலக்கியங்களையும் நோட் பண்ணி வச்சுட்டு இந்த இதையும் நீங்க உங்களோட கொப்பியில என்ன செய்ய போறீங்க, நோட் பண்ணி எழுதி வைக்க போறீங்க. சங்ககால புறத்திணை அகத்திணை இலக்கியங்களை மரபு வகைப்படுத்தி எழுதிட்டு புறவ அகத்திணை இலக்கியங்கள பண்புகள், புறத்திணை இலக்கியங்கள பண்புகள் இவ்வளத்தையும் காலங்களுக்குன்னு தனியா ஒரு கொப்பி வச்சிருக்கேன் சொன்னேன், அதுல நீங்க நோட் பண்ணணும். நாளைக்கு சங்க செயலுக்குன்னு தனியா ஒரு கொப்பி வச்சிருக்கிற சொல்லிக்கிறேன். சரியா? சங்க செய்யுள்னு போட்டு வைங்க, நாளைக்கு சங்க செய்யுள் பார்ப்போம். ஓகே பிள்ளைகள்? கிளியரா நான் சொன்னதெல்லாம்? மைக் ஆஃப் பண்ணி வச்சிருக்கிறேன்னா ஓகே. கிளியரா இப்ப? ஓ மிஸ். ஓ டீச்சர். ஓகே. அதே மாதிரி கொப்பி எடுக்கிறதுல உங்களுக்கு டவுட் இருக்குன்னு சொன்னீங்க, சொல்றேன். காலங்களுக்கு தனி ஒரு கொப்பி. இப்ப நம்ம படிக்கிறோமே, காலங்களுக்கு தனி ஒரு கொப்பி எடுங்க. சங்க செய்யுளுக்கு சின்ன கொப்பி எடுங்க. சரியா? பெரிய கொப்பி எடுக்க வேணாம். ஒரு B5ல ஒரு 120 பேஜ் போதும். சரியா? சங்க செய்யுளுக்கு. காலங்களுக்கு CR எடுங்க. சரியா? எடுத்துட்டு அடுத்தது கம்பராமாயணத்துக்கு ஒரு தனிய கொப்பி B5 ஓகே. சரி, B5 இல்லைன்னா உங்களுக்கு CR எடுக்கிறதுனாலும் ஓகே எனக்கு. சரியா? ஒரு கொப்பி எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. சரியா? அது மாதிரி கட்டுரை எழுதுறதுக்கு, கவிதை படிக்கிறதுக்கும், நாடகம் நாவல் படிக்கிறதுக்கும் ஒரு கொப்பி எடுங்க. சரியா? கட்டுரை, கவிதை, நாடகம் எல்லாம் படிக்கிறதுக்கு ஒரு கொப்பி போதும். சரியா? அதுக்குள்ள நான் படிப்பேன். சரி, அதை விட சிறுகதை, இதோட சிறுகதையும் சேர்த்துக்கொள்ளுங்க. சரியா? சிறுகதை, கட்டுரை, கவிதை எல்லாம் படிக்கிறதுக்கு ஒரு கொப்பி. அதோட இலக்கணம் படிக்கிறதுக்கு ஒரு CR முக்கியமா. இலக்கணம் படிக்க MCQ செஞ்சு பார்க்க ஒரு CRம், நோட்ஸ் எழுதி ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஒரு B5 கொப்பியும் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. சரியா? டீச்சர், நீங்க வந்து படிச்சு தரோட்டு வந்து வாசிச்சியா எழுதுறதுக்கு? என்னம்மா? நீங்க படிச்சு தரோட்டு வாசிச்சியா எழுதுறதுக்கு? நீங்க கேக்குறது விலங்கல. படிச்சு தந்த புறவு வாசிக்கிறதா அந்த கேக்குறீங்க? படிச்சு தரோட்டு நோட்ஸ் தரத்துக்கு வாசிச்சான்னு கேட்டேன்.
ஓ நான் நோட்ஸ் தரத்துக்கும் வாசிப்பேன், நோட்ஸும் போட்டும் விடுவேன், நோட்ஸும் நான் வாயால சொல்லுவேன். சரியா? திருக்குறளுக்குன்னு ஒரு கொப்பி எடுத்து வைங்க. சரியா? திருக்குறளுக்கு 10 குறள் தானே பிள்ளைகள். சின்ன ஒரு B5 கொப்பி, பேஜ் குறைஞ்ச கொப்பியா எடுங்க. உங்களுக்கு தெரியும் தானே என்னென்ன அளவில் எடுக்கணும்னு. ஸ்கூலுக்கு எடுத்துட்டுப்பீங்களே அந்த மாதிரி எடுத்து செப்பரேட்டா வச்சீங்கன்னா சரி. ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு கொப்பி ஒன்று வச்சுக்கொள்ளுங்க பாஸ் பேப்பர் செய்யறதுக்கு. சரியா? ஓகே, இவ்வளவு கொப்பியும் 2027 மாணவர்களும் எடுத்து வைக்கணும். 28 மாணவர்களும் என்ன செய்யணும்? எடுத்து வைக்கணும். சரி, இதுகளை கொஞ்சம் என்ன செஞ்சு கொள்ளுங்க, பார்த்து கொள்ளுங்க. சரி, ஓகே பிள்ளைங்க, அப்ப கிளாஸ் முடிப்போம். அடுத்து நாளை கிளாஸ்ல வந்து சங்க செயலுக்கு ரெடி ஆகி கொண்டு வாங்க.